ஐயா, பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்காரர் கிண்டிட்டு வந்துட்டாருங்கிறது ஒரு பிரச்சனை. ஸ்டாலின் கூட அதுக்கு பெரிய அறிக்கையெல்லாம் இருந்தாரு. இதை நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கின்றேன் என்று சொன்னால், இது ஒட்டுமொத்த தமிழர்களை திருடர்கள் என்று அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவோ வார்த்தை ஜாலங்கள் சொல்லலாம். நான் அப்படி சொல்லவில்லை, இப்படி சொல்லவில்லை, பாண்டியனை சொன்னேன், பாண்டியனை சொல்லவில்லை என்று மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்தான் இந்த பேர் வழி மோடி அவர்கள். ஆக இவர்கள் தமிழர்களை எல்லாம் திருடர்கள் என்று சொல்லிவிட்டு ஏதோ கன்னியாகுமரிக்கு விமானத்திலும் ஹெலிகாப்டரிலும் காரிலும் வந்து விட்டால் ஏதோ ஒரு தடவை போகின்றது. அடுத்த தடவை நீங்கள் வரும்போது தமிழக மக்கள் திருடர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்பதை உங்களுக்கு காட்டி கேட்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வம் பெருந்தகை ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து இந்த கூட்டணி பத்தி எதிர்காலத்துல தான் முடிவு பண்ண முடியும், காலம் தான் முடிவு செய்யும் சொல்றாரு. அந்த உள்நோக்கம் என்ன? ஒவ்வொரு கூட்டத்திலும் அல்ல, சென்ற முறை ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் தான் அவர் சொன்னார் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற முறையில் தான் அவர் பேசினார்கள். என்னை பொறுத்தவரையில் நாமும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தால் அது மட்டுமல்ல, ஒரு தீய சக்தியை, ஒரு பாசிஸ்ட் சக்தியான மோடியை ஒழிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் நாம் ஒன்றாக இருந்து செய்ய வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சியை தந்திருக்கின்றார் என்று சொல்லி செல்வ பெருந்தகையும் அதை 2 நாட்களுக்கு பிறகு ஒத்துக்கொண்டார். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அண்ணாமலை 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாதி, அவங்க வந்து 1993 பாபர் மசூதிக்கு 20 லட்சம் பேருக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தினார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கையெழுத்து இயக்கம் நடத்தினார். நீங்க கையெழுத்து இலக்கம் நடத்துறாங்க, தமிழ்நாட்டுக்கு செங்கல் அனுப்பிச்சாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிந்த விஷயம் இல்லை என்று சொன்னால், அவர்கள் படித்த சஷ்வா கான்வென்ட்டில் தான் நானும் படித்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாதா கோயில் கிறிஸ்துவ ஆலயத்தில் அவர்கள் போய் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அங்கே ஜபம் செய்ததெல்லாம் எனக்கு தெரியும். அங்கே படித்தவர்களுக்கு தெரியும், அங்கே இருக்கின்ற பல ஆசிரியர்களுக்கு தெரியும். அதே போல அவர்கள் முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுடைய அந்த இது இல்ல, அந்த விழா இஃப்தார் விருதை வந்து ஜெயலலிதா அவர்கள் இஃப்தார் விருதை வந்து சென்னை உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே கொடுத்து, அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த நானும் மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்களும் அதே போல் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்டு போன்றவர்களும் அந்த இஃப்தார் இதிலே நாங்கள் கலந்து கொண்டோம். ஆக அங்கே அவர்கள் பைபிளினுடைய மகத்துவத்தை பற்றி எல்லாம் நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் அதில் பேசி இருக்கின்றார்கள். அதற்கான அந்த காலத்து பத்திரிகைகளை பார்த்தோம் என்றால் ஈஸியாக கிடைக்கும், அதில் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில் எம்மதமும் சம்மதம், குரானையும் படித்தாங்க, எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கை உடையவர் ஜெயலலிதா அவர்கள். ஆகவே அவரை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வண்ணாமலை அடைக்க பார்க்கின்றார் என்று சொன்னால், 1 அவருக்கு அறியாமை, 2 அவருக்கு தமிழக அரசியல் வரலாறு தெரியவில்லை என்றுதான் அர்த்தம். திருமாவளவன் 5 வருஷத்துக்கு 5 பிரதமர் இருந்தா கூட ஒன்றும் தப்பு இல்லை, நாங்க ஒற்றுமையா தான் செயல்படுவோம் சொல்லியிருக்காரு. இவர் கிண்டல் அடிச்சிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடி 5 வருஷத்துக்கு 5 பிரதமர் இருப்பாங்க, ஸ்டாலின் ஒரு பிரதமர், ராகுல் காந்தி கடைசியில் 5வது வருஷம் இருப்பாருன்னு. அதுக்கு திருமாவளவன் சொல்லிருக்காரு 5 பிரதமர் இருந்தாலும் தப்பு இல்லை. அவர் சொல்றது கரெக்ட் தானே. திருமாவளவன் பாராளுமன்றத்திலே போட்டியிட்டு இருக்கின்றார், கண்டிப்பாக ஜெயிக்க போகின்றார். ஆகவே அவரும் பிரதமதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 வருடங்களில் 5 பிரதமர் வந்தால் என்ன நஷ்டம் என்று நான் கேட்கிறேன். ஏனென்றால் அதிகாரிகள் வருடத்திற்கு ஒரு முறை மாற்றப்படுவதில்லையா? ஆகவே பிரதமர்கள் 1 வருஷத்துக்கு ஒருவர் என்ற இது வராது. அப்படி வந்தாலும் அதில் என்ன நஷ்டம் என்று தெரியும். 10 வருஷமாக ஒரே ஆள் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. என்ன பிரயோஜனம் இந்திய நாட்டிற்கு? மோடியா 10 வருஷம் இருந்தது எதுவும் கிடையாது. ஆகவே 10 வருஷத்திலிருந்து ஒன்றும் பண்ண முடியாத 1 வருஷத்திலிருந்து ஏதாவது பண்ண முடியுதை பண்ணால் அவர்களை நாம் ஒருமித்த கருத்து வருங்களா? மெஜாரிட்டி வந்து இப்போ காங்கிரஸ் தான் அதிகமான கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்ப மெஜாரிட்டி சீட் காங்கிரஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருமித்த கருத்து ராகுல் காந்தி எலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு ஏன் இல்லாம இருக்குது? யார் இல்லாமல் இருக்கிறது? ராகுல் காந்தி தேர்வு செய்ய வாய்ப்பு ஏன் இல்லை? 5 வருடத்துக்கு முன்பே ஸ்டாலின் சொன்னாரே ராகுல் காந்தி பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்று. ஆக எங்களை பொறுத்தவரையில்
காங்கிரஸ்காரர்களாகிய நாங்கள் ராகுல் காந்தி வர வேண்டும் என்று நாங்கள் மனதார விரும்புகின்றோம். எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அதை விரும்புகின்றார்கள். ஆனால் அது மட்டும் போதாது, மற்ற கட்சியில் இருக்கின்ற கூட்டணி தலைவர்களும் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் யார் பிரதமர் என்பது தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.